சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த பாட்டு. ட்ரெக் பண்ணி வெள்ளகவி வில்லேஜ்குள்ளே வந்தாச்சு. செப்பல் போடாமல் ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு நடந்து வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3:30-4 மணி போல் ஆகிடுச்சு லஞ்சு சாப்பிட்றதுக்கு. லஞ்சில் எங்களுக்கு சுட சுட நம்ம தமிழ்நாடுன்றதுனால மீல்ஸ் சூப்பராக இருந்தது. வீட்டு சாப்பாடு மாதிரியே பண்ணியிருந்தாங்க இந்த ஓல்டு கோடை கெஃபே. அவ்வளோ ஒரு அருமையாக ஒரு தரமான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ட்ரெக் பண்ணிட்டு வந்த பசியில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வியூவை ரசிக்க போயிட்டோம் டென்ட்டுக்கு. இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்குற டென்ட்டு. இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் எங்களுக்கு டென்ட்லேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக அல்டிமேட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் போன டைம் மழை பெஞ்சு முடிச்சதுனால அப்படியே சும்மா க்ளவுடியாக நாங்கள் தமிழ்நாடு மூலயமா இன்னொரு நான் ப்ராஃபிட்டபிள் வாலண்டியர் குரூப் கிளிஃப்டாப் கிளம்பர் அப்படின்ற குரூப் மூலயமா போனோம். அதனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ரெக் தமிழ்நாடு சார்ஜஸ் தான் வாங்கினாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லை. இது ஒரு தரமான ஒர்த்தான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். எங்களுக்கு வந்து இவங்க வந்து இந்த ஓல்டு கோடை கெஃபேவோட ஓனர் வந்து பெரிய குளத்துலேயே ஃப்ரெஷ் அப் பண்ணுறதுக்கு ரூம் கொடுத்தாங்க. அது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. நாங்கள் நைட்டில் சென்னையிலேருந்து வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி கவனிப்பு எந்த விதத்துலேயும் குறையே சொல்ல முடியாது. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அல்டிமேட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி டென்ட் ஸ்டேயில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமில் கை வச்சுருவாங்க, நீட்டாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். இவங்களோட ரெஸ்ட் ரூம் சும்மா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே கொய்யாப்பழம் மரம் அவகேடோ கிடைக்குமா? பார்க்க சிம்பிளாக இருக்க இவர் தான் வந்து ஓல்டு கொடை கெஃபேயோட ஓனர். இவர் தான் எங்களுக்கு ட்ரக்கு கைடாகவும் வந்தார். முதல்ல இவர் ட்ரக்கு கைடுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ட்ரெக் தமிழ்நாடோட கொலாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னென்ன செடியில் என்னென்ன இருக்குன்ட்டு. டிசம்பரில் வரது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓ சரி சரி. இன்னும் இந்த சைஸ் ஒரு பெரிய சைஸ் அதை வந்து காற்றுக்கு அதெல்லாம் குடிக்க முடியாது. கொண்டு விட்டாங்க பாருங்க. பிளாக் டீ தான் இருக்குது. முடிச்சுட்டு சாயங்காலம் அந்த ஊரை சுற்றி ஒரு வீடாக போய் பார்த்தோம். இந்த வீடு எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து போடுறேன். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் இதில் வரும். குதிரை எல்லாம் வளர்க்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் குதிரை வளர்க்குறாங்க. வீட்டுக்கு ஒரு குதிரை வச்சுருக்காங்க. ஏன்னா மலையிலேருந்து கீழே லோடு ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு சம்டைம்ஸ் அவங்களே ரைட் பண்ணுறதுக்கு கூட குதிரை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் அந்த ஊர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு கேம்ப் ஃபயர் செட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு கேம்ப் ஃபயரில் எல்லாமே நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் நைட் டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நைட் டின்னரை நான் என்னால் எடுக்க முடியல, இருட்டாக இருந்ததுனால. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மார்னிங் ட்ரக்கு, நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock கிளம்பி ட்ரக்குக்கு போயிட்டோம். சன்ரைஸ் ட்ரக்கு ஒரு வியூ காமிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஒரு மலை ஏறணும். மலையை ஏறுறது வந்து ரொம்ப சாதாரணம் இல்லைங்க. ஒரு சின்ன மலையாக இருந்தாலும் அந்த மேலே ஏறுறது வந்து கஷ்டம்தான். நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, ஸ்டாமினா, நம்ம டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆக்டிவாக இருந்தால் ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை ஒரு ஜிம்மோ இல்லை ஒரு வாக்கிங்னா சும்மா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் மினிமம் 5 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங், 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங், அந்த மாதிரியெல்லாம் போனால் நம்ம நினச்சதை சாதிக்கலாம். நானும் அதே மாதிரி தான் என்னோடய உடம்பை பாடியை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மவுண்டனரிங் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய கோலை நான் ரீச் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக நம்மளால் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரக்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலில் ஒரு பெரிய ட்ரக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரீம் இருக்குது நம்மளுக்கு. அதுக்கு இவங்கெல்லாம் எங்கள் கூட ட்ரக்குக்கு வந்தவங்க. இந்த வியூ கூட்டிகிட்டு போனாங்க. சன்ரைஸ் வியூ பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக தரமாக இருக்குது இந்த ஸ்பாட்டே பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கொடைக்கானல் மலை தெரியுது, ஒரு பக்கம் பார்த்தா தேனி போகிற வழியில் மலை தெரியுது. அந்த பக்கம் பாருங்கள் அந்த டால்ஃபின் நோஸ் எல்லாம் தெரியுது. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் சுற்றி மலை தான், எங்கே பார்த்தாலும் மலை தான். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த டால்ஃபின் நோஸ் பாயிண்ட் தெரியுது. அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே அந்த டவர் கிட்ட வந்து கொடைக்கானல் வியூ வில்லேஜ் தெரியுது. இந்த சைட் ஃபுல்லாக கொடைக்கானல் தான் தெரியுது, டவுன் தெரியுது. இந்த பக்கம் செண்பகனூர் அந்த மாதிரி வில்லேஜும் தெரியுது. இது வந்து நான் காமிக்கிற இடம் வந்து கரெக்டாக டால்ஃபின் நோஸு. இந்த வெள்ளகவியிலேருந்து பீப்புள்ஸ் வந்து டால்ஃபின் நோஸ்க்கு போயிடுறாங்க. டால்ஃபின் நோஸ் அந்த வட்டக்கனால்னு ஒரு இடம், அங்கேருந்து இறங்கி வந்துடுவாங்களாம் இவங்க. மோஸ்ட்லி சாமானெல்லாம் வாங்கினோம்னா வட்டக்கனால்லேருந்து இறங்கி வருவாங்க அப்படின்னாங்க. கை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் கரெக்டாக வட்டக்கனால் இருக்குது. அந்த சைடு கொடைக்கானல். நான் ஜூம் பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன். கொடைக்கானல் இந்த டவர் தெரியுதா, இந்த இடத்துல கொடைக்கானல்
டவுன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் இருக்குது. இந்த இடத்துல சுற்றி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நாங்கள் ட்ரெக் பண்ணிவிட்டு எங்கள் பாதையை நோக்கி திருப்பியும் ஸ்டேக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் பாருங்கள், பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே, கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ரூட் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நாங்கள் ட்ரெக் பண்ணி வரும்போது ஒரு சில டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணோம். அது என்னன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். அதில் என்னென்னா ஆக்சுவலாக அந்த புல்லுலாம் இருந்துச்சு வழியில், அந்த புல்லு செடி வந்து மூஞ்சிலே இருந்துச்சு, வழியே இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு போகும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஹர்ட் ஆகும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். இதெல்லாமே ஒரு லைஃப் லெசன்ஸ் தான். நம்ம ட்ரெக்கிங்கே நம்மளுக்கு லைஃப் லெசன்ஸ் தான் சொல்லலாம். அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், பெரியகுளம் ஊர் தெரியுது. பெரியகுளம் ஊர் கும்பக்கரை அருவி கீழே பெரியகுளத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஆறு மாதிரி தெரியுது அந்த பக்கம். அப்படியே அந்த சைடு இந்த நான் நிற்கிறதுக்கு ரைட் சைடு வந்து இந்த தேனி எல்லாம் போகுது. இந்த சைடு வந்து இந்த கொடைக்கானல். நம்மளோட ஃப்ரெண்டு வந்து யூடியூபர் வந்து அவர் வந்து ட்ரோன்லாம் பறக்க விட்டுட்டு இருந்தார். ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன், இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பாதைகள் இவ்வளோ தான். இங்கே தான் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தோம். ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாதைகளில். ஏன்னா ஏறும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு, அதனால் என்னால் ஏறும்போது வீடியோ எடுக்கவே முடியல. இறங்கும் போது அதனால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இறங்குறோம்ல, அதனால் இறங்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உடல் வலிமை, உடல் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே மலை ஏறுறதுக்கு வாங்க. தயவுசெய்து உங்களுக்கு பிபி, சுகர், அதுக்கப்புறமா வேறு ப்ரீத்திங் ப்ராப்ளம் எது இருந்தாலுமே கஷ்டம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் ட்ரக்கிங்கே வராதிங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள். இப்போ வந்து எனக்கு வந்து சுகர், பிபி எல்லாம் இல்லை. மற்றபடி நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நான் தைரியமாக ட்ரக்கிங் வந்தேன். இருந்தாலும் வந்து எனக்கு அந்த ப்ரீத்திங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு ஏறும்போது. இறங்கும் போது அதெல்லாம் இல்லை, அப்படியே கடன்னு இறங்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி தான் பாதையில் தான் ஏறி வந்தோம் பாருங்கள். வழியே தெரியாது இதில் சுத்தமாக. இந்த கஷ்டமான பாதையாக இருந்துச்சு. இந்த ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்த பாதைகள் எல்லாமே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி, கார சட்னி ரொம்ப தரமாக இருந்துச்சு. நான் குளிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு கார சட்னி கிடைக்கல. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வந்து நேற்று ஈவினிங் காமிச்சேன் இந்த கேம்ப் சைட்டோட வியூ. இப்போ மார்னிங் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஓவர் வியூ. இவங்க வந்து ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே கேம்ப் சைட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஊர் ஃபுல்லாமே எஸ்டேட்டாக இருக்குது. சமைச்சவங்க இருக்குது. இதில் அவகேடோ பழம் எல்லாமே இருக்குது. இவங்க தான் குக் பண்ணவங்க. இவங்களோட கைமணத்தால் தான் நாங்கள் 2 நாள் பசியாறணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே அது ட்ரெக் பண்ணி கீழே இறங்கிட்டு ஒரு வழியாக கும்பகரை ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்த அன்றைக்கி ஆடி 18 ஒரு நீர்நிலைக்கு போனோம். அந்த சைடு வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, இந்த சைடு வந்து மெயின் ஃபால்ஸ் இருக்குன்னு நாங்கள் ட்ரெக் பண்ணிட்டு வந்த பாதை, மலை ஏறி இருந்து இறங்கிட்டு வந்த பாதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இந்த தண்ணி இது எல்லாமே, இந்த ஃபால்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் ஃபன் பண்ணோம். மெயின் ஃபால்ஸுக்கு போகல, ஏன்னா இந்த சைடு எங்கே தண்ணி ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா இங்கே தான் தெரிஞ்சிச்சு மெயின் ஃபால்ஸுன்ட்டு. இதில் ரொம்ப நேரம் குளிக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. சில இடத்துல டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் விசில் ஊதிட்டே இருந்தாங்க. அதனால் நாங்கள் டீப் இல்லாத பகுதியில் போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு இந்த ட்ரெக் பண்ணிட்டு வந்த டயர்டு போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து சென்னையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெள்ளகவி மக்களோட வாழ்க்கை, அவங்களோட வீட்டு ஹோம் டூர்லாம் காமிக்கிறேன். ஸ்டே டியூன்ட். அண்ட் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென்.